தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கர்த்தருடைய நாமத்திற்கு பரிசுத்தம் உண்டாவதாக. உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பெருமைதான் வீழ்ச்சிக்கு காரணம் என்ற தலைப்புல பார்க்கிறோம். ஆதியாகமம் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை இப்பொழுது நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். மனு புத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதற்கு கர்த்தர் இறங்கினார். மனு புத்திரர் கட்டுகிறத பாருங்க, நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்க கர்த்தர் இறங்கினாராம். ஆண்டவர் நிறைய வேளையில நம்ம ஜெபிக்கும் பொழுதுதான் கர்த்தர் இறங்குகிறார்னு சொல்லி நம்ம விசுவாசத்துல பேசுறோம். விசுவாசம் இல்ல, தேவன் வசனத்துல எழுதி வச்சிருக்காரு. தேவன் எங்கெல்லாம் ஜெபிக்கிறோமோ அந்த மத்தியில நான் இறங்கி வருவேன்னு சொல்லி. ஆனா எங்கெல்லாம் பெருமையா கூடுறாங்களோ அந்த இடத்துலயே இறங்கி வர்றதை இந்த இடத்துல நான் பார்த்தேன். ஆண்டவருக்கு விரோதமா ஒரு பெருமை வந்துருச்சு அப்படின்னா ஆண்டவர் அந்த இடத்துல இறங்கி செயல்படுகிற தேவனாக இருக்கிறார். இந்த பாபேல் கோபுரம் பாருங்க, கட்டுவதற்கு முன்பதாக ஒரு ஜனங்க பாருங்க, ஒரு கூட்ட ஜனங்கள் பிளான் பண்றாங்க. என்ன செய்யறாங்கன்னா, அந்த இடத்துல பாபேல் கோபுரத்தை கட்டுவதற்கு நாம் இப்படி கட்டினா பெருமையா வாழலாம்னு சொல்லி ராஜாவினுடைய பேச்சை கேட்டு இங்க என்ன செய்யறாங்க, எல்லாரும் ஒன்று கூடுறாங்க, ஒரே பாஷையில பேசுறாங்க. பேசி என்ன பண்றாங்க, நம்ம இந்த கோபுரத்தை கட்டிட்டா எல்லா அழிவிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். எப்படிப்பட்ட மழை காலம் வந்தாலும் நம்ம ஏறி நம்ம டவர் பார்க்கலாம். உலகத்துல முதல்ல வந்த டவர் என்ன தெரியுங்களா? எந்த டவர்? பாபேல் கோபுரம் தாங்க ஃபர்ஸ்ட் டவர். ஆனா ஆண்டவர் பிளான் பிரகாரம் பாருங்க, அது நடக்கல. ஆண்டவருக்கு விரோதமாய் கட்டுவதற்கு பயணித்த மனிதர்களை தேவன் பாஷைகளை வெவ்வேறாக்கி சிதறப்போக பண்ணினார். அப்போ ஆண்டவருக்கு விரோதமா செய்ய ஒரு காரியம், உங்களுக்கு விரோதமா யாராவது பெருமையில நம்ம இதெல்லாம் செஞ்சிடலாம், இவளை விட மிஞ்சிடலாம், இவங்களெல்லாம் நம்ம அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பெருமைய தன்னுடைய தலைக்கணமா வச்சுக்கிட்டு நடந்தா ஆண்டவர் அந்த இடத்துல இறங்கி வருகிறதை போல நம்ம வாழ்க்கையிலையும் கூட நமக்கு எதிராக எழும்புகிற மனிதர்களை, பெருமைக்குரிய மனிதர்களை தேவன் பாருங்க சிதறி போக பண்ணுவார். உங்களுக்கு விரோதமா உங்க சொந்தக்காரங்களோ இல்ல உங்களுக்கு தெரிந்தவர்களோ ஒருவேளை உங்களை பிசினஸ் நடக்க கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்களை பாருங்க ஆண்டவர் சிதறி போக பண்ணுவாருங்க. எப்படி சிதறி போக பண்ணுவார் அப்படின்னா, இந்த இடத்துலயே காலகாலமா அவங்க வாழ்ந்திருக்கலாம். எப்படிப்பட்ட பாருங்க, ஒரு ராஜாதி ராஜாவோட பிள்ளையா இருந்திருக்கலாம். ஆனா அந்த இடத்தை விட்டு அந்த ஆள் போயிருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களாக இருந்தாலும் தேவன் என்ன செய்வார் அப்படின்னா, தேவனுக்கு விரோதமாக, தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக பெருமைக்கு, அதாவது இவர்களை அழிக்கலாம், இவர்களை நல்லா இருக்க கூடாதுன்னு சொல்லி செயல்பட அவங்க நினைவுகளை தேவன் அறிந்து கொள்வார். தேவன் அறிந்து கொண்டு என்ன செய்வார்னா, அவர் முதலாவது என்ன செய்வார்னா சிதறி போக பண்ணுவார். இந்த இடத்திலே நீ இருக்கக்கூடாது, என் பிள்ளைங்களுக்கு விரோதமா நீ செயல்பட்டு கொண்டு இருக்கிறியா, நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியா, உன் வாழ்க்கைய நீ அழிச்சிடலாம் இவனோட வாழ்க்கையன்னு. யோபோட வாழ்க்கையை பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ போய் சோதிச்சுக்கோ, அவனுடைய சரீரத்தை நீ என்ன பண்ணாலும் சரி அவன் என்னை விட்டுட்டு போக மாட்டான், ஆனா அவன் ஜீவனை எடுப்பதற்கு மட்டும் நான் உத்தரவு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி ஆண்டவர் பிசாச பாருங்க மனுஷனுடைய வாழ்க்கையில சோதிப்பதற்காக ஒரு அதாவது அனுமதியை கொடுக்கிறார். ஆனாலும் அந்த மனிதனை அழிப்பதற்கு பிசாசுக்கு ஒரு தகுதி கிடையாதுங்க. ஆண்டவர் அனுமதிச்சுட்டாரு, அதனால இந்த காரியம் எல்லாம் நடக்குது, என் வாழ்க்கையில தோல்வி வருது, கஷ்டம் வருது, கடன் வந்திருக்கு, நோய் வந்திருக்கு, பிரச்சனை வந்திருக்கு, எது வந்தாலும் சரி அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறார், இதோ எந்த நாசமோசமோ பட்டினியோ எதுவுமே உம்முடைய அன்பை விட்டு எனக்கு பிரிக்காது. அப்போ தேவனுடைய விஷயத்துல பாருங்க, பெருமைதான் வீழ்ச்சிக்கு காரணம். இன்றைக்கு பெருமை எங்கெல்லாம் தலை தூங்கி, அதாவது நான் பெருமையா எந்த ஒரு இடத்துல முயற்சி பண்ணி நான் மேலோங்கி வரணும்னு நினைச்சாலும் தேவன் அதை விட மாட்டாருங்க. ஆனால் பெருமைக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறவர் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் உங்களுக்கு விரோதமா பெருமையில எழும்புறாங்களா, கவலையப்படாதீங்க, ஆண்டவர் அதை பார்த்து கொள்வார். உங்க பிசினஸ்க்கு விரோதமா பெருமையா இவன் பிசினஸை விட நான் டெவலப் பண்ணிடுவேன் அப்படின்னு எழும்புனா அதையும் நீங்க சட்ட பண்ண தேவையில்லை. உங்க வேலையை மட்டும் நீங்க பாருங்க, ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க, உங்க வாழ்க்கையை தேவன் மாற்றுவார். பெருமைக்கு தேவன் பாருங்க எதிர்த்து நிக்கிற தேவன் பார்க்கிறோம். அப்போ பெருமை தாங்க ஒரு மனுஷனுக்கு வீழ்ச்சியா இருக்கு. அப்போ நீங்களும் நானும் பாருங்க அந்த பெருமையை நிச்சயமா ஒரு நாளும் அதுக்கு ஒரு முதலிடம் கொடுத்து வைக்க கூடாது என்பதற்கு தான் இந்த வேத வசனத்தை பார்க்கும்போது தெரியுது. பாபேல் கோபுரத்தை பாருங்க, பெருமையா கட்ட நினைச்சவங்களை ஆண்டவர் சிதறி போக பண்ணினார். நமக்கு அந்த பெருமை வேண்டாங்க. அதாவது நம்மளை அழிக்கணும்னு ஒருத்தர் பெருமையா செஞ்சா அதை தேவன் பார்த்து கொள்வார். நம்ம பெருமைய பாருங்க வேணான்னு சொல்லி நம்ம ஜெபிக்க போறோம். பெருமையா நமக்கு எதிராக செயல்படுத்த நினைக்கிற மனுஷங்க சிதறி போயிடணும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்க போகிறோம். எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மண்டையில் வருகிற சுவாமி. ஆண்டவரே, இந்த நேரத்துல பெருமைதான் மனிதனுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக இருக்கிறது. அன்றைக்கு ஆதாம் ஒரு பெருமையை எடுத்தான். என்ன எடுத்தாங்கன்னா, எந்த பழத்தை புசிக்க கூடாதுன்னு
தேவன் சொன்னாரு, அந்த பழத்தை புசிச்சு என்னால ஏன் சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஆண்டவரை மிஞ்சின ஒரு நடத்தையினால அங்க வீழ்ச்சி ஏற்பட்டுச்சு. இந்த இடத்துல பார்க்கும்போது மனிதர்கள் பாபேல் கோபுரத்தை கட்ட போய் எதுக்கு மனுஷர்கள் சிதறடிச்சு போனாங்கன்னு பார்க்கும்போது இந்த இடத்துலயும் அந்த பெருமை தான் இருக்கு. மனுஷர்கள் ஆண்டவரே பெருமையா வாழ்வதற்காக நீங்க வைக்கல. நீங்க ஆபிரகாமுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்தீங்க, உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். ஆண்டவரா பார்த்து நமக்கு பெருமையை கொடுக்கறது வேற, அந்த பெருமையை தேடி நம்ம வீழ்ச்சியில போறது வேற. நம்ம விழுந்து விடாதபடிக்கு ஆண்டவரே, அந்த பெருமை என்ற ஆண்டவரே அகந்தையை எங்களிடத்திலிருந்து நீ எடுத்து போடும்படியாக ஜெபிக்கிறேன். பெருமைக்கு எதிர்த்து நிற்கிற தேவன் ஆண்டவரே, எங்களுக்கு மன தாழ்மையும் கிருபையும் கொடுத்து எங்களை நடத்துங்க, தயவை கொடுத்து நடத்துங்க. ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாய் பெருமையின் மித்தமாக ஆண்டவரே எங்களை அழிக்க, எங்களை துன்புறுத்த, எங்களை கஷ்டப்படுத்த, எங்களுடைய ஆண்டவரே பிசினஸையும் தொழிலையும் வேலையும் ஆண்டவரே அந்த வீழ்ச்சியாகட்டும் என்று பெருமைக்குரிய காரியங்களை நினைத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நபரையும் என் தேவன் நீ சிதறி போக பண்ணும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து வேண்டிக் கொள்ளுகிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.